Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான இன்வென்ஷன்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, Elide Fire. ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான டிவைஸ் மிஷின்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பால் எக்ஸ்ப்ளோசிவ். வில்லேஜ் சைடை விட சிட்டிஸ்லலாம் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. ஸோ டெய்லியுமே அங்கெல்லாம் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் குட்டியாக ஃபயர் ஆயிடுச்சுன்னா இந்த பாலை வச்சு ஜஸ்ட் ஃபயரான இடத்துல நீங்கள் த்ரோ பண்ணாவே போதும், பால் வெடித்து அந்த தீ வந்து அணைஞ்சிரும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பாலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தீ அணைக்கிறதுக்கான கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் த்ரோ பண்ணும்போது அந்த பால் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆகி அந்த கெமிக்கல் வந்து ஃபயர் மேலே பட்டு அணைஞ்சிரும். கரண்ட்டு கம்பத்துலலாம் தீ பிடிச்சிருச்சுன்னா வாட்டரை ஊற்றி நம்மளால் அணைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பால் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் த்ரோ பண்ணாவே போதும், அழகாக அந்த ஃபயரை வந்து அணைச்சி கொடுத்துரும். ஸோ உங்களோட வீட்டில் கார்டனில் குட்டியான தீ பிடிச்சிருச்சுன்னா இந்த பாலை வச்சு ஈஸியாக உங்களால் அணைக்க முடியும். அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Evo Shaver 2.0. இது வந்து ஒரு பயங்கரமான போர்ட்டபுள் பவர்ஃபுல் ஷேவர். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் வெறித்தனமாக இதால் ஒர்க் ஆக முடியும். ஸோ இதை வந்து ஒரு ஷேவ் பண்ணுற மிஷின் சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்பவே குட்டியாக இந்த டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 8000 RPM அளவுக்கு இதோட மோட்டார் ஸ்பீடு இருக்கும். ஸோ 2 ஷேவர் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸோட பாக்ஸ் சைஸ் அளவுக்கு தான் இதோட சைஸும் இருக்கும். பிஸ்னஸ் விஷயமாக ட்ராவல் பண்ணுறவங்க இல்லாட்டி நார்மலாக ட்ராவல் பண்ணுறவங்க அவங்களோட திங்ஸ் வந்து குட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து வைக்கிறதுக்கு பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஒரு குட்டியான ஸ்பேஸ் இருந்தாவே போதும், அதுலேயே உங்களால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். இதில் உள்ள இன்னொரு செமையான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப். உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு ஈஸியாக தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்க முடியும். டைப்-C யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 days வரைக்கும் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட்டியான ஷேவிங் மிஷின் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பயங்கரமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 3, Tombat. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்னே நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரியாலிட்டியாக ஒரிஜினலாக வந்து ஒரு டாக் ஷேப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பிஹேவியர் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பப்பி வந்து என்னெல்லாம் பண்ணுமோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு குட்டியான ஹாப்பினஸ் அண்ட் எமோஷ்னல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வால் ஆட்டும், வாய் அசைக்கும் அண்டு புருவத்தெல்லாம் வந்து அசைக்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரிஜினல் டாக் மாதிரியே ஃபீலாக இருக்கும். சில பேர்லாம் வந்து மென்டலி அஃபெக்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம ஒரிஜினலான அனிமல் வந்து கொடுத்தோன்னா அவங்க வந்து கொன்றுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ரோபோட் அனிமல் கொடுத்தோன்னா அவங்க வந்து ஜாலியாக விளையாடவும் செய்வாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சீக்கிரமாக போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் ரோபோட் அனிமலாக இருந்தாலும் நம்ம கூட இருக்க ஒரிஜினல் டாக் கூட ரியாலிட்டியில் விளையாடுற சுகமே வந்து தனி. நம்பர் 4, Hallo Falls. இது ஒரு பயங்கரமான ரொம்பவே இன்னோவேட்டிவான அழகான கேஜெட். இந்த டிவைஸில் வந்து வாட்டர் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்டான மோட்டார் கொடுத்துருக்காங்க, அது மூலிமா இதால் வந்து ஒர்க் ஆக முடியும். அண்ட் இதுலேயே வந்து ஒரு மைல்டான லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேம்பை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்பில்ட்டாக இதுலேயே ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த மிஷினை வந்து பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மைல்டான மூடு வந்து கிரியேட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் இருக்க லைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அழகான வீட்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஜெட் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே அழகாயிரும். நம்பர் 5, ETH Robot. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வீல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த ரோபோட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ரோபோட்டும் வந்து நடக்கிற மாதிரி இல்லாட்டி வந்து பறக்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் இந்த ரோபோட் வந்து 4 வீல்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீல்ஸ் யூஸ் பண்ணி இதால் வந்து ரோல் பண்ணி போக முடியும். இல்லாட்டி 2 வீல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி மனுஷங்க நடக்கிற பொசிஷனில் இதால் ரோல் பண்ணி போக முடியும். ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா விதமான டெரைன்ஸ்லையும் இதால் வந்து அசால்ட்டாக போக முடியும். அந்தளவுக்கு வந்து இதோட எபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ லிஃப்டிங், ரோலிங் அண்ட் வந்து
ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாச்சும் ஆப்போசிட்டில் வந்து திங்ஸ் வந்துருச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இதால் வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் தேவைப்படும். நெக்ஸ்ட் இயர் 2022 வந்து சேல் பண்ணுறதா இதை வந்து சொல்லியிருந்தாங்க. நம்பர் 6 ப்ரோ ட்ரோன். இதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டூயல் ரோபோட் ஆர்ம் ட்ரோன். அதாவது இந்த ட்ரோனில் வந்து ஒரு கால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது. பெரிய பறவை ஃபார் எக்ஸாம்பிள் கழுகு அதோட கால் யூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து எப்படி தூக்குதோ அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ட்ரோனுக்கு ஒரு ரோபோட் கால் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. 6 ப்ரொப்பலர்ஸ் இருக்குது. இந்த ட்ரோனை வந்து நிறையா விஷயத்துக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லைஃப் சேவிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலலாம் வந்து ரெய்னி சீசனில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நிறைய பேர்த்துக்கு ஃபுட்டு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரோனால் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து தூக்கி போட முடியும். அப்புறம் உங்களால் ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபிலிமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஃபார்மிங்க்கு கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார்மிங் லேண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஏதாச்சும் பொடியை வந்து தூவுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ட்ரோனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு தாறுமாறான பவர்ஃபுல்லான ஒரு ட்ரோன். இதால் மேக்ஸிமமாக எவ்வளோ லோடு வந்து கேரி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 10 kg வரைக்கும் இந்த ரோபோட் கையால் தூக்க முடியும். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 60 km/h வந்து போகும். பேட்டரி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16,000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 minutes வரைக்கும் உங்களால் வந்து இந்த ட்ரோனை வந்து பறக்க வைக்க முடியும். நம்பர் 7 Atoun Model Y. இது வந்து ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் ரோபோட். சிம்பிளாக ரொம்ப ஹெவியாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லிஃப்டிங் அதாவது ஒர்க்கர்ஸ் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ரோபோட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மர்ஸ்லாம் மோஸ்ட்லி குனிஞ்சு தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கல்குவாரி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முதுகு தண்டு வந்து ரொம்பவே பாதிச்சிடும். ஸோ இந்த ஸ்கெலிட்டனை வந்து நீங்கள் பாடியில் வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு வந்து பாதிக்காமல் இருக்கும். ஈஸியாக ஒரு பொருளை வந்து கீழேருந்து உங்களால் அழகாக தூக்க முடியும். 2 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா உங்களால் வந்து 1 ஹவருக்கு வந்து வேலை செய்ய முடியும். ஸோ உங்களோட வேலையை வந்து இதால் ஈஸி பண்ண முடியும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈரோடா சால்ட்ரிங் கிட். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெறித்தனமான ஒரு கேஜெட். பாக்கெட் சைஸில் இருக்க சால்ட்ரிங் அயன். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் வந்து படித்தவங்களுக்கு இது வந்து தெரியும். அண்ட் டிவி கடையில் எலக்ட்ரானிக் கடையில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் அயன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சால்ட்ரிங் அயனை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பூட் அண்ட் ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணி இதால் ஒர்க் ஆக முடியும். 20 செகண்ட்ஸ்லேயே குயிக்காக இந்த சால்ட்ரிங் அயனால் ஹீட் வந்து கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1370 டிகிரி செல்சியஸ் அந்தளவுக்கு வந்து ஹீட் பயங்கரமாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் வந்து ஃபியூயல் வந்து நிரப்பிட்டிங்கன்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் தான் இதால் ஒர்க் ஆக முடியும். எகைன் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ட்லெஸ்ஸாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக சேஃபாக உங்களால் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும்.